ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லன்ச் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி, எக் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் தயிர் பச்சடி செய்ய போகிறேன். அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை வேக வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் ஒரு 3 முட்டையோடு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு வேக வைக்கலாம். அது வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அப்போது அது ஒரு 20 நிமிஷம் ஊறுற கணக்கு வந்துடும். அப்போது நம்மளுக்கு பிரியாணி நல்லா நீளமாக ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஃபுல்லாகவே நீங்கள் வேணும்னா எண்ணெயுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டையை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன், ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம். இது எல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட 1-2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இதை இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு 5 பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பேபி கார்ன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காய் எல்லாமே இப்படி எண்ணெயிலேயே நல்லா வதங்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு புதினா, ஒரு 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கும் போது அந்த ஃப்ளேவர் பிரியாணியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலா பொருள் சேர்க்கும்போது மட்டும் நம்ம எப்போவுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதோட கருகாமல் இருக்கும் அந்த மசாலா எல்லாமே. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அந்த தயிர் நம்ம மசாலா, காய்கறி எல்லாத்தோடையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு காய் எல்லாத்துலேயுமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பிரியாணி ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த காய் எல்லாத்தோடையுமே நம்மளுக்கு இந்த ரைஸ் மிக்ஸ் ஆகணும். ஒரு நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் 1.5 கப் அளவு அரிசி எடுத்தேன். அதனால் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் சப்போஸ் பிரியாணி ரைஸில் செய்யலை, நார்மல் ரைஸில் தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவும் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாமே லைட்டாக கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். ஹை ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம நல்லா லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறிட வேண்டாம், ஏன்னா அரிசி உடஞ்சிரும். லைட்டாக கிளறிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம்.
வச்சுட்டு அதோட ப்ரெஷர் வந்து தன்னால் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அது எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நான் இப்படி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வச்சு ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இதில் நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா இந்த ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே முட்டையிலையும் உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரே 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த ஃப்ரைக்கு 1 ஸ்பூன் அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுருங்க. இது ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்தால் போதும். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா முட்டை, அதை வந்து தலைகீழ திருப்பிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது எல்லாமே நீங்கள் வந்து லோ ஹீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அந்த ஓரங்களில் இருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையுமே முட்டை பக்கத்தில் தள்ளி விடும்போது நம்மளுக்கு அந்த முட்டையில் அப்படியே அந்த ஃப்ளேவர் இறங்கும். இப்போது ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு இல்லையா, அதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுறலாம். திருப்பினதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல், ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக முட்டை ஃப்ரையும் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து அதுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 10 நிமிஷம் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்குன்ட்டு. உதிரியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கிளறணும் அப்படின்னா ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். அதனால லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.